இட்ஸ் சண்டே மார்னிங் காலைல எந்திரிச்சோனே ஒரு நெல்லிக்காய் ஜூஸ குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்ச பயோட்டின் லட்டுவ நானும் ஆகாஷும் எடுத்துக்கிட்டோம். இந்த லட்டுவ எப்படி பண்ணேன் அப்படின்ற வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ் போலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். கதவ லாக் பண்ணிட்டு இப்படிதாங்க 4 தடவ ஓப்பன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிப்பேன். என்ன மாதிரி எத்தன பேர் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கடையிலே வாங்கிட்டு அப்படியே நேரா ஃபார்ம் ஹவுஸ் போயாச்சு. ஆகாஷ் வந்துட்டு ஒரு வேலையா வர வேண்டியது இருந்தது. அதனால நானும் அவங்க கூட கிளம்பி வந்துட்டேன். வந்த உடனே டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சு அதுக்கப்புறம் வேலைய பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு பூரியும், உருளைக்கிழங்கு மசால் அண்ட் சாம்பார் வந்துட்டு எனக்கு மஸ்ட்டுங்க. எனக்கு பூரிக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கோட சாம்பார் வச்சு சாப்பிடும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். பூரி கூட சாம்பார் நல்லா ஊத்தி, அது நல்லா ஊற வச்சு, அந்த உருளைக்கிழங்கு மசாலோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, ஒரு 2 ஹார்ஸ் நல்லா ஃபார்ம் ஹவுஸ்ல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2 பேர் வந்துட்டு கிளம்பிட்டோம். இவங்க ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்துட்டு செம்ம கிரிப்பா நிக்குது. வண்டி மூவ் ஆனாலுமே கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது நம்மளுடைய மொபைல் எதுவுமே. பேக் ஆஃப் 3 வந்துட்டு இவங்க வாங்கியிருந்தாங்க. ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல. என்னால வியூ ப்ராடக்ட்ல லிங்க் குடுக்க முடிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்துட்டு குடுக்குறேன். வேணும் அப்படின்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு பாய் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான் இந்த ஷார்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.